பார்ப்போற்றும் தமிழ் மக்கள் வாழும் இந்த உலகில் சிந்தனைகளும் எழுச்சிகளும் நிறைந்த புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரன் என்றுமே தமிழன். தமிழன் என்று சொல்லுவதில் நான் ஒன்று பெருமை கொள்கிறேன். ஆம், கலாச்சாரம், மொழி இவைகளெல்லாம் நேசிக்கின்ற பொழுது ஒரு மனிதன் புதுமை அடைகின்றான். அப்படி புதுமை அடைகின்ற பொழுது எழுச்சி பெறுகின்றான். அந்த எழுச்சி ஒரு மனிதனை சிறந்த ஒரு படைப்பாளியாகவும் சிறந்த ஒரு சிந்தனையாளராகவும் மாற்றுகிறது. அப்படி மாற்றுகின்ற பொழுது அவனின் ஆற்றலும் சிந்தனையும் வெளியே வருகின்ற பொழுது அது பல்வேறு கருத்துக்களாகவும் பல்வேறு சிந்தனைகளாகவும் பல்வேறு உருமாற்றங்கள் பெற்று ஒவ்வொரு பகுதியிலும் செய்கின்றன. அப்படி உருமாற்றம் எடுத்த படைப்புகளில் தான் தேடிய ஒரு பொக்கிஷம் என்றால் அது பாலா ஆனந்தனுடைய காவியங்கள், பாலா ஆனந்தனுடைய படைப்புகள், பாலா ஆனந்தனுடைய தயாரிப்புகள், இப்படி பல காரணங்கள் சொல்லலாம். எங்கோ இருந்து எதையோ நினைத்துக் கொண்டு, ஆனால் ஒன்றை மட்டுமே தமிழ் சமுதாயம், தமிழர் பண்பாடு இவற்றை தான் ஒன்றிணைத்தது. அண்ணன் பாலா அண்ணனுடைய ஒவ்வொரு நாளுமே நான் பார்க்கும்போது அண்ணன்ட்ட ஒரு 2-3 மெயில்ஸு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் அண்ணன் அப்படி எழுதி அண்ணனுக்கு மெயில் பண்ணும்போது கூட அவர்களிடம் ஒற்றுமைப்பட்ட உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியம், அந்த இலக்கியம் என்பது சாமானியனுக்கும் சொந்தக்காரனுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதத்தின் மூலமாக தான் அண்ணனின் மீது ஒரு ஈடுபாடு. அப்படிப்பட்ட எனக்கு அவருடைய ஒவ்வொரு படைப்புகளையுமே வியப்பில் ஆழ்த்துகின்றது. யதார்த்தங்கள் கலந்திருக்கும், சாமானியக்கு புரியக்கூடியதாக இருக்கும், தமிழர்களுடைய பண்பாட்டை விளக்கக்கூடியதாக இருக்கும், சில வரையறைகளை உடைத்தெறியும் கருத்துக்கள் மிக ஆழமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியாகத்தான் அண்ணன் பாலா அவர்களை பார்க்கிறேன். பல காலகட்டங்களில் நான் பல நட்சத்திரங்களை கூட பார்க்கும்போது என்ன தெரியும்னா, வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டங்கள்லாம் தெரியும். ஆனால் நம்ம கிட்ட போய் ஒருத்தர்கிட்ட பழகும்போது தான் அவங்களுடைய உள் மனதில் இருக்கக்கூடிய ஆழமான அன்பு, அவருடைய செயல்பாடுகள் இதுகளெல்லாம் புரியும். என்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் இம்பார்ட்டன்ட். அந்த நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1966 ஜூலை 11. இன்னும் அகவைகள் 48 அகவைகள் இருந்தால் விலங்கையும் துள்ளலும் நிறைந்துதான் செய்வார்கள். அண்ணன் பாலா அண்ணனை பற்றி நம்மளாம் சொல்கிறது தகுதி இல்லை. இருந்தாலும் அவரோட படைப்புகள் தமிழ் சமுதாயத்தையும் தமிழ் சிந்தனையாளர்களையும் இசையின் மூலியமாக புதிய நிகழ்ச்சிகளையும் இவைகளெல்லாம் கொண்டு வரக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தமிழ் படைப்பாளி அண்ணனை பற்றி பேசுவது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. அவரோட வாழ்க்கை கேரியரை பற்றி நான் இன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அண்ணன் ஒரு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பாலுமகேந்திர ஐயாவிலிருந்து ஆரம்பித்தார். ஒரு இயக்குனரா எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த விதமான சட்டமும் இல்லாமல் 1999 சிலரால் நிராகரிக்கப்பட்டு, ஆனால் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அளித்து உலக தமிழ் படைப்பாளிகளில் சிறந்த ஒரு காவியத்தை படைப்பார் என்று ஒற்றுக்கொள்ளப்பட்டது அது சேருக்கும். இப்படிப்பட்ட இந்த காவியம் இன்னைக்கும் ஒவ்வொருத்தருடைய இளைஞரையும் இருக்குது. சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்கள்லாம் அந்த படம் உடைத்தது. குறிப்பாக அந்த படத்தை மட்டும் சொல்றது இல்லாமல் ஒவ்வொரு படத்தையுமே நான் சொல்லலாம். 1999 2001 வந்த நந்தா, அதுக்கடுத்து வந்து பிதாமகன் 2003, 2005 மாயாவி, 2009 வந்து நான் கடவுள், அதே போல 2011 வந்து அவனிவன்,
2013 இந்த பரதேசி. இப்படி எல்லா படங்களிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கோணத்தில் இருக்கும், புதிய கருத்தில் இருக்கும், புதிய பரிமாணத்தில் இருக்கும். இப்படி அந்த பரிமாணமும் எண்ணமும் சிந்தனைகளும் சேர்ந்து தான் ஒரு படைப்பாளியை உருவாக்கும். அந்த படைப்பாளியை அண்ணன் இருக்கிறான்னு ஒவ்வொரு நாளும் அவன் பெருமைப்பட்டிருக்கான். என்னென்ன அண்ணன் எப்பயாவது யதார்த்தமா என்னைக்காவது ஒரு டைம்ல நம்ம யாருன்னு அண்ணனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணோம்னா திடீர்னு ஒன்றால் அண்ணன் யாருன்னு சொல்ல மாட்டார் அண்ணன். நான் பல படங்களில் பல வேலைகளில் இருக்கும்போது நம்மளாம் ஒரு சாமானிய இருக்கிறப்போ பாலம் பேசுகிறான். அதை எதிர்த்து நம்ம எப்போ யோசிப்போனா ஒரு 3 மணி நேரம் கழித்து யாரோ ஒரு பேசினார்கள் அப்படின்னா அண்ணன் பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஜயம் தான். ஆனால் அவர் மீது எனக்கு நிறைய பற்று, மரியாதை, இறையாண்மை அதை துளிய அளவு மாற்றம் கிடையாது. அண்ணனுடைய மிகச்சிறந்த ஒரு படைப்பான 2015 வெளிவர காத்து கொண்டிருக்கும் பாராட்டப்பட்ட படம் மிகப்பெரிய சிறந்த ஒரு படமாக வெளிவரும். ஒரு இயக்குனராகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு படைப்பாளியாக இந்த படத்தை வெளியிடுகிறார் அவர்கள். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஓங்கி உள்ள எங்கெல்லாம் தமிழன் இருக்கின்றனோ அவங்களை ஓங்கி ஒழிக்கக்கூடிய சம்பட்டியால் அடிக்கக்கூடிய ஒரு படமாக. நான் சொல்வது என்னவென்றால், அந்த படத்தில் உருவாக்கப்பட்டுள்ள விதங்கள் அனைவருமே சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆழமான நம்பிக்கை. இளையராஜா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய புதிய பரிமாணத்தை பார்த்திருக்கின்றன. அவருடைய ஒவ்வொரு மியூசிக் இன்றைக்கும் புதிய புதிய தேடல்களாக இருக்கு. அண்ணனுடைய பாலானனுடைய காம்பினேஷனும் டாக்டர் இளையராஜா அவருடைய காம்பினேஷனும் ரெண்டும் சேர்ந்து மெர்ஜாகும் போது இந்த உலக தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்க. அண்ணன்கிட்ட நான் எப்போதுமே வரும்போது சில கவிதைகளை நான் சொல்லுவேன். இன்றைக்கு எனக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியாது, ஆனால் அது தமிழின் மீது, தமிழ் பண்பாடு மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வம். நான் போற்றும் உத்தம தலைவனை, நீ ஒரு படைப்பாளியாகவும் தயாரிப்பாளனாகவும் சிந்தனையாளனாகவும் எனக்கு காட்சியளிக்கின்றாய். ஆனால் ஓரிரு ஆண்டுகளில் நீ எடுத்து செல்லும் ஒரு சில படைப்புகள் எங்களுக்கு போதா. நீ ஆண்டிற்கு 2-3 காவியங்களையும் படைப்புகளையும் தமிழ் மக்களுக்கு தர வேண்டும். நீ ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும். அப்படி ஓய்வில்லாமல் உழைக்கும் வரும் காவியங்கள் தமிழன் என்ற தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும். உங்களையும் அடையாளமாக நாங்கள் கொள்ள வேண்டும். அந்த அடையாளத்தின் தெரிந்ததாக நாங்களும் இருக்க வேண்டும். 1000 படைப்பாளிகள் இன்னொரு படைப்புகளிலிருந்து பட்டறைகளிலிருந்து வெளிவிடக்கூடியவராக இருக்க வேண்டும். அண்ணன் பாலாவே, உனது படைப்புகள் துணை இளைஞர்களுக்கும் தமிழின் மீது பற்றின் மீது கொண்ட சிறந்த சிந்தனையாளர்களுக்கும் விழிப்புணர்ந்து உன்னுடைய செயல்களை தர வேண்டும். தமிழ் போற்றும் தரணியை சிந்தனையில்லா சொற்பமை, பொறாமையும் சிந்தனையும் பெருமையும் இல்லா செப்பு ஏழை நீ எங்கிருந்தாலும் உங்களது அன்பிற்கு பாத்திரமாக நாங்கள் இருப்போம். எனது அன்பு அண்ணனே, நீங்கள் எங்கு சென்றாலும் வெற்றிகள் உங்களை தேடி வரட்டும். தமிழன் என்று தலைநிமிர்ந்து நில்லுங்கள். எவன் ஒருவன் கலாச்சாரத்தை நேசிக்கின்றானோ, எவன் ஒருவன் மொழியை நேசிக்கின்றானோ, அவன் கண்டிப்பாக புதிய தலைமுறைகளை இயக்க முடியும், புதிய களங்களை தர முடியும். அப்படித்தான், அதை போலத்தான் அண்ணனை நான் பார்த்துட்டேன். சில இசையமைப்பாளர்கள் ஒரு சில கருவிகளை தன்னுடைய திறமை காண்பித்திருப்பார்கள். ஆனால் இந்த பாலா அண்ணனுடைய, டாக்டர் இளையராஜா அவருடைய தயாரிக்கப்பட்ட படத்தை பார்க்கும்போது மிரண்டு போயிருக்கும். அப்படியே பல ஒரு சாமானியனுக்கும் ஒரு சதுர் எல்லாம் தெரிந்தவர்களுக்கும் இடையில் இருக்கின்றவர்களுக்கும் இப்படி பல தரப்பட்ட இசைகளை அதில் ஒன்று சேர்த்திருக்கிறார். அதெல்லாம் படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அண்ணன் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கு. ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கும். நான் எங்களை போன்ற தமிழர்களுக்கு அண்ணனுக்கு ரொம்ப ஆசை. அந்த படைப்புகள்லாம் எங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்திலே வர வேண்டும் என்ற ஒரு
மிகவும் எதிர்நோக்கியிருக்கின்றோம். அண்ணனுடைய ஸ்கிரிப்ட் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மியூசிக் அது டாக்டர் ஐயாவோட அந்த கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் ஏற்ற மாதிரி, ஒரு மனிதனுக்கும் ஏற்ற மாதிரி இளையராஜா டாக்டர் ஐயாவுடைய தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த ஒரு கதையை கேட்கின்ற பொழுது, அந்த கதையினுடைய பின்னணியில் இருக்கின்ற பொழுது, அவருக்கு அதோட பிற்பகுதியிலேயே ஐயாவுடைய பார்த்தீங்கன்னா அதற்குரிய ஒரு இங்கேருந்து போய் ஒரு பேருந்துலேயோ உள்ளது ஒரு மயிலுங்களே போய் இறங்கும்போது அந்த முழு உருவங்களையும் செதுக்கி விடுவார் டாக்டர் இளையராஜா ஐயா. ஆனால் எனக்கு என்ன ஒரு குறை என்றால், இந்த சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகின்ற பல்வேறு படைப்பாளிகளும் அந்த ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள சில காலங்கள் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் அவர் ஈடுட்டு கொன்று ஒரு விதை எப்படி முள்ளிலிருந்து விதை எறிகின்றதோ அதை போலவே மேல் வந்திருக்கின்றார். காயங்களும் நேரங்களும் நம்மை காத்திருக்கின்றவோ உனக்காக மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கின்றது. இந்த உலக அங்கீகாரம் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி காத்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள்லாம் பெருமை அடைகிறோம். நான் ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பதிவுகள் எல்லாம் செயல்படுத்தணும். நீயின்றி உலகம் ஏது, உன் செயலின்றி நான் ஏது, காத்திருக்கும் சொற்கள் இமை பொழுதும் உன் கண் இணை நீங்கா செயலும் ஆற்றிற்கும் தேற்றலும் சிந்தனையும் செக்காத உன் சிரிப்பும் அடங்காத உன் திறமையும் திமிராத உனது தோள்களும் தெவிட்டாத உனது செயல்களும் தாரை தப்பட்டையாக வெளிவந்து உலக மக்களின் காதுகளில் செவிலில் தமிழில் இன்று ஓங்கி ஒலிக்கட்டும். கலாச்சாரம் என்றும் உனது காக்கட்டும். என்றும் உங்களுடன் அண்ணன் பாலாவினுடைய செயல்கள் ஓங்கி ஒலிக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.